ஏம்மா, கடைய தொறந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து நின்னுட்டியா? இந்த பிச்சைக்காரங்களுக்கு வேற வேலையே இல்ல. வாம்மா, போய் 1 மணி நேரம் கழிச்சு வாப்பா. டேய் தம்பி, என்னை பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? பிச்சைக்காரின்னா உனக்கு அவ்வளோ கேவலமா போயிடுச்சா? பிச்சைக்காரி கிட்ட இருக்கிற காசு பணக்காரங்க கிட்ட கூட இருக்காது. எனக்கு ஒரு 2 இட்லி, ஒரு மசால் ரோஸ்ட்டு, ஒரு பூரி செட்டு எல்லாம் வச்சு கொடு. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடணும். ஏம்மா, நீ எடுக்கிறது பிச்சை. இதுல உனக்கு மசால் ரோஸ்ட்டு, பூரி செட்டு, இட்லி வேற கொடுக்கணுமா? போய் அப்புறமா வாம்மா, பாமா. தம்பி, நான் ஒன்றும் உன்கிட்ட சும்மா கேட்கலப்பா. நான் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்றேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சுட சுட சீக்கிரமா போட்டு கொடுப்பா. அதெல்லாம் முடியாது. முதல்ல நீ காசு கொடுமா, அதுக்கப்புறமா நான் உனக்கு நீ கேட்டது கொடுக்குறேன். என் ட்ரெஸ்ஸை பார்த்து நீ என்ன தப்பா எடை போட்டுட்ட தம்பி. இப்போ பாரு. அட, நீ என்ன ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாம் கூட வச்சிருக்கியா? பரவாயில்லையே, பெரிய பணக்கார பிச்சைக்காரி தான் போல இருக்கு. தம்பி பிரவீன், நீ அமுதாவை கூட்டிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்க்கு பக்கத்துல இருக்கிற இட்லி கடை கிட்ட வாப்பா. நான் அங்கேதான் நின்னுட்டு இருக்கேன். அடேங்கப்பா, பெரிய டீமு போல இருக்கு. ஏன் இவங்களுக்கெல்லாம் பிச்சைக்கார வேஷம் போடலையா? இவங்களையும் அந்த வேஷம் போட்டு கூட்டிட்டு போனா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும்ல. ஐயோ தம்பி, இந்த பையன் என்னோட மேனேஜரு. அப்புறம் அந்த பொண்ணு இந்த மேனேஜருக்கு பிஏ. நான் இவங்கள எதுக்கு கூப்பிட்டேன்னா, தம்பி, இது யாரோட நலன்னு இந்த பையனுக்கு கொஞ்சம் சொல்லுப்பா. தம்பி, நீங்க கடையை வச்சிருக்கிற இந்த நிலம் எங்க வானரம்மாவுக்கு சொந்தமானது. இந்த நிலம் மட்டும் இல்ல, பின்னாடி இருக்கிற இந்த எஸ்டேட் எல்லாம் கூட எங்க மேடத்துக்கு தான் சொந்தம். நீ எங்க கிட்ட அனுமதி கேட்காமலேயே இங்க கடை வச்சு நடத்திட்டு வர. இனிமே நீ மாசம் மாசம் எங்களுக்கு வாடகை கொடுத்தாகணும். என்ன, புரிஞ்சுதா? அது சரி தம்பி, நீ எத்தனை வருஷமா இங்க கடையை வச்சு நடத்திட்டு வர? என்னது, எத்தனை வருஷமா? நான் இன்னும் கடையை ஆரம்பிச்சு 1 மாசம் கூட ஆகல. நீங்க என்னமோ எத்தனை வருஷம்னு கேக்குறீங்க? அப்படியா? சரி, அப்போனா நம்ம சரியான டைமுக்கு தான் வந்திருக்கோம். மேடம், இந்த பையனுக்கு வாடகை எவ்வளோ போட்டும்? 50,000 அட்வான்ஸு, 5,000 ரூபாய் வாடகை. ஓகேவா மேடம்? என்னது, 50,000 ரூபாய் அட்வான்ஸு, 5,000 ரூபாய் வாடகையா? நான் என்னமோ இது புறம்போக்கு இடம்னு நினச்சி தானே கடையை போட்டேன். நான் இன்னைக்கே இந்த கடையை காலி பண்ணிடுறேன். ஆளை விடுங்க சாமி. தம்பி, பக்கத்துல தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. இங்க ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க. உன் கடையில நல்ல வியாபாரம் நடக்கும். அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. கடையெல்லாம் ஒன்றும் காலி பண்ணாத. நீ கடைய வழக்கம் போல நடத்துப்பா. இதை பாருங்க ஓனரம்மா, என்னால் 5,000 ரூபாய் எல்லாம் வாடகை கொடுக்க முடியாது. கொஞ்சம் வாடகையை குறைங்க. என்னது, வாடகையை குறைக்கணுமா? ஆ, சரி, குறைச்சிட்டா போகுது. வவ் 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 வவ். ஆ, போதுமா? என்னால இவ்வளவுதான் குறைக்க முடியும். இதுக்கு மேல எல்லாம் என்னால குறைக்க முடியாதுப்பா. பெரிய காமெடி பண்ணதான் நினப்பு. நாம் இந்த காமெடியை ஏற்கனவே படத்தில் பார்த்துட்டோம். வேற ஏதாச்சும் புதுசாக பண்ணுங்க. தம்பி, நான் பிச்சை தான் எடுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பிச்சையை மட்டும் நம்பி இருந்தா என்னால இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. சிட்டியில் எனக்கு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு. உனக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா நீ வேணா என் கம்பெனியில் வந்து சேர்ந்துட. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெசமாவா? அப்படின்னா நீங்கள் எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? ஸ்டார்டிங்கில் நான் உனக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். போக போக சம்பளம் ஏறிக்கிட்டே போகும். ஆமாம், உனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும் இல்லை? வரவு செலவு கணக்கெல்லாம் கம்ப்யூட்டர்லேயே பார்க்கணும். நான் கம்ப்யூட்டர் எல்லாம் நல்லா சூப்பராக பார்ப்பேங்க. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் தெரியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அடடா, சரி பரவாயில்ல விடு. நீ எங்கள் வீட்டுக்கு சமையல்காரனா வந்துரு. நீ வச்ச சாம்பார் வாசனை மூக்க தொலைச்சிது. அதை மாப்பம் பிடிச்சிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்தேன். உனக்கு தெரியுமா? அதனால நீயே எங்கள் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணி எங்களுக்கெல்லாம் வாய்க்கு ருசியாக போட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் உனக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறேன். சரிங்க, அப்படியே ஆகட்டும். நான் எங்கள் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு சமையல் வேலை பண்ணுறதுக்கு வரேன்.
அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. முதல்ல நீ எங்களுக்கு 2 இட்லி, ஒரு மசால் தோசை, ஒரு செட்டு பூரி கொடு. சாப்பிட்றோம். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. இந்த சாம்பார் வாசனை வேற மூக்க தொலைக்குது. பசி அப்படி எடுக்குது. சீக்கிரமா கொஞ்சம் போட்டு கொடுப்பா. காலங்காத்தால என் லைஃப்ல இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆ, சரி இருங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா சூப்பரா மசால் ரோஸ்ட்டு போட்டு கொடுக்குறேன். தம்பி, சாப்பாடு ரொம்ப அற்புதம்ப்பா. ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்துச்சு. எங்களுக்கு நீ இனிமே டெய்லி இதே மாதிரி சமைச்சு கொடுத்தா போதும். நான் உனக்கு சம்பளம் ஏத்தி கூட தரேன். நீ சம்பளத்தை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதப்பா. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? காலங்காத்தால வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போனா அது நல்லா இருக்காது. பில்லு எவ்வளோன்னு சொல்லுப்பா, நான் கொடுத்துட்டே போறேன். பரவாயில்ல, இருக்கட்டும் ஓனரம்மா. நீங்க எனக்கு இப்போ ஓனர் ஆயிட்டீங்க. உங்ககிட்ட காசு வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது. அப்படிங்கிற? சரி, பரவாயில்ல. ஆனா நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். நான் காசு வாங்காம போனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். உன்கிட்ட இருக்கிற காசு எனக்கு கொடுப்பா. எனக்கும் நீங்க தான் கஸ்டமரு. எனக்கும் காலையிலிருந்து போனி ஆகல, காசும் வரல. என்கிட்ட சில்லறையெல்லாம் ஒன்றும் இல்லை. 500 ரூபாய் நோட்டு தான் இருக்கு. சரி, 500 ரூபாயே கொடுப்பா. இன்னைக்கு உன் கைராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, நீ சாயங்காலம் மறக்காம நான் கொடுக்குற அட்ரஸ்க்கு வந்துரு. என்ன மறந்துடாத. கருவையா, நீ என்னடா இங்க வந்திருக்க? ஆ, அந்த பிச்சைக்காரி தான் உனக்கு இந்த அட்ரஸ் கொடுத்தாளா? ஆமாண்ணே, எனக்கு அந்த பிச்சைக்காரி தான் இந்த அட்ரஸ் கொடுத்தா. ஆமா, அந்த பிச்சைக்காரியே உனக்கு எப்படின்னு தெரியும்? டே கருவாயா, உன்கிட்ட என்னென்ன பொய் சொல்லி சாப்பிட்டாலோ அந்த எல்லா பொய்யும் என்கிட்டையும் சொல்லி நல்லா 3 பேரும் வெளுத்து காட்டிட்டாங்கடா. நானும் அவங்க சொல்றது உண்மைன்னு நம்பி இங்க வந்து பார்த்தா இது அவங்க வீடே இல்லடா. அவங்க சரியான டுபாக்கூரு கோஷ்டிடா. டே கருவாயா, நான் ஏமாந்தது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா நீ ஏமாந்திருக்கிய, அதை பார்த்தாதாண்டா எனக்கு சிரிப்பை அடக்க முடியல. சரி, போனா போகட்டும் உடனே. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க மாட்டாமலையா போயிட போறாங்க. அப்ப பாத்துக்கிறேன். என்னது, இந்த இடம் உன்னோடதா? நான் இது புறம்போக்கு இடம்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். என்னால் மாதம் எல்லாம் வாடகை கொடுக்க முடியாது. நான் நாளையிலிருந்து என் வீட்டிலேயே கடையை போட்டுக்கிறேன். அது போகட்டும் விடுங்க ஆச்சி. எனக்கு ஒரு 10 பார்சலு ஃப்ரைட் ரைஸ் கட்டி கொடுங்க. நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், நேரம் ஆயிடுச்சு. இவங்க இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்னது என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. இவங்களே பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருக்க முடியும்? உங்ககிட்ட அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? அப்படி கேள்வி என் ராசாத்தி. இதுக்கு தான் 4 எழுத்து படிச்சிருக்கணும்னு சொல்றது. ஏண்டி அம்மா, அவ ஒரு கேள்வி கேட்டா பாரு கேள்வி, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுடியம்மா. இந்த பாருமா, இந்த ஊர்லயே பாதி சொத்து என்னோட சொத்து தான். நான் என் சொத்தை பத்திய கணக்கு வழக்கு பார்க்கறதுக்காகவே 10 ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்கிறேன்னா பார்த்துக்கோயேன் என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு. மேடம், நிஜமாவா சொல்றீங்க? நீங்க உங்க சொத்து கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கே 10 பேரை வச்சிருக்கீங்களா? மேடம், நான் கூட படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கேன். எனக்கும் என் ஒரு வேலை போட்டு கொடுங்க மேடம். கிழட்டு சிரிக்கி, யாரடி ஏமாத்துற? உன்னை எல்லாம் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாதான் நீ சரிப்படுவ. போலீஸ் போலீஸ், சீக்கிரமா இங்க வாங்க. இவ தானே அந்த பிச்சைக்காரி? இவ மேல ஆல்ரெடியே நிறைய திருட்டு கேஸ் இருக்கு. ஏமா, வாமா ஸ்டேஷனுக்கு போலாம். ஐயா, நான் யார்கிட்டையும் எதையுமே திருடல. நான் பிச்சை மட்டும்தானே எடுத்தேன். இதுக்காக எதுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? கவர்மெண்ட் சொத்தை உன் சொத்துன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் வாடகை கேட்டியால, அது என்னன்னு விவரமா ஸ்டேஷன்ல சொல்லு. ஏண்டி அம்மா, நீ யாரு? இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல உன்னை பார்த்ததே இல்லையே. வா, மூஞ்சிய கொஞ்சம் காட்டுக்கன்னு, நான் பார்க்கணும். இவ்வளோ நல்ல வேலை பண்ணியிருக்க, உன்னை நான் பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன பாட்டி, காட்டிட்டா போச்சு. நான் மூஞ்சி மட்டும் இல்லை, என் முழு உடம்பையே காமிக்கிறேன், நீ பாரு. என்ன பாட்டி, நல்லா பார்த்துட்டியா? நான் தான் அந்த பொண்ணு. இப்போ ஓகேவா? சரி, நான் போயிட்டு வரேன்.
கருவாயா, நீதானா அந்த பொண்ணு? அதானே நானும் பார்த்தேன். என்னடா ஒரு புது பொண்ணு இவ்வளவு தைரியமா பேசுதுன்னு. கடைசியில பார்த்தா நீதானா? சரிடா கருவாயா, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ மட்டும் வந்திருக்காம இருந்த, அவ என்கிட்ட 10 ஃப்ரைட் ரைஸ் ஆட்டைய போட்டுட்டு போயிருப்பா.